ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே காயின் தன் மனைவியை அறிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த வசனத்தை வாசிச்ச உடனேயே காயினுக்கு மனைவியா, அவள் எங்கே இருந்து வந்தாள், அவளுடைய பெயர் என்ன என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் வரலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா அங்க இருக்கிறதே மொத்தம் 3 பேர். யாரார்? ஆதாம், ஏவாள், காயின். இந்த 3 பேர் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. இதுல நடுவுல காயினுடைய மனைவி எப்படி வந்தாள்? அதுலயும் மிக குறிப்பா இந்த 17வது வசனத்துல காயின் தன் மனைவியை அறிந்தான் என்று இருக்கிறது. அது எப்படி முடியும் என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் வரலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில் என்பதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த கேள்வியை அநேகர் என்னிடத்துல கேட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்டவரை அறியாத பலர் பைபிள்ல இருந்து இந்த கேள்வியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னே கிறிஸ்தவர்களுக்கு யாருக்கும் இதுக்கு பதில் தெரியாது அப்படின்னு முடிவு கட்டிட்டு இந்த கேள்வியை கேட்பாங்க. காயினுடைய மனைவி பேர் என்ன, காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தால், இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்மில் அநேகருக்கு இந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதே தெரியாது. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது, ஆனால் நாம் அதை உன்னிப்பாக கவனிக்கல அப்படின்றதுதான் உண்மை. சரி, வாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல காயின் தன் மனைவியை அறிந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளன. இப்படி இந்த வசனத்தை வாசிச்ச உடனேயே நம்ம இங்கேயே நிறுத்தி காயினுக்கு மனைவி எப்படி வந்தாங்க, அதுவும் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்றத முன்னால் இருக்கக்கூடிய வசனங்களை தேடி பார்ப்போம். ஆனால் நமக்கு அதுக்கு பதில் தெரியாது. இப்படி நம்ம யோசிக்கிறதுனாலதான் இந்த கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போ இந்த கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அதிகாரத்தை முதலாவது நாம் முழுமையாக வாசிக்கணும். அதாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது 25வது வசனத்தை பாருங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். நல்ல கவனிங்க. அதே போல அடுத்த அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அதாவது ஆதாம் 130 வயதாகும் போது சேத் என்கிறதான ஒரு மகனை பெறுகிறார். அதற்கு முன்பாக காயினை தவிர ஆதாமுக்கு எந்த ஒரு மகனும் இல்லை. இப்ப யோசித்து பாருங்கள். மொத்தமாக ஆதாமுக்கு 3 மகன்கள். முதல் மகன் காயின், இரண்டாவது ஆபேல், மூன்றாவது சேத். காயின் ஆபேலை கொலை செய்ததுனால அங்கே காயின் மட்டும்தான் இருக்கிறார். அதற்கு பிற்பாடு ஆதாமுக்கு 130 வயதாகும் போது சேத் என்கிற மகனை பெற்றெடுக்கிறார். இதற்கு நடுவுல, அதாவது சேத் என்கிற மகனை ஆதாம் பெற்றெடுக்காததுக்கு முன்னாடி எந்த ஒரு மகன்களும் பிறக்கல. அப்போ அதற்கு நடுவாக பிறந்தவர்கள் குமாரர்கள் அல்ல, குமாரத்திகள். புரிஞ்சுதுங்களா? அப்போ சேத்துக்கு முன்னாடி பிறந்தவர்கள் எல்லாருமே குமாரத்திகள் தான். சரியா? இந்த குமாரத்திகளில் ஒருத்தி தான் காயினுக்கு மனைவியாகிறாள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி காயினுடைய மனைவி வந்தாள்னு? இப்போது இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க. சேத்துக்கு முன்னாடி பிறந்த குமாரத்திகளுடைய பெயர் ஏன் பைபிள்ல குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு. இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, பொதுவாக ஆதியாகமத்துல சில முக்கியமானவர்களுடைய பெயர்களையே குறிப்பிடல. அது ஏன் குறிப்பிடல, எதனால என்கிற காரணம் எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஆதாமினுடைய குமாரத்திகளுடைய பெயர் பைபிள்ல குறிப்பிட்டிருக்காது, ஆனால் குமாரர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் குறிப்பிடப்படும் அப்படின்னு நான் ஒரு பதில் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பதில் தவறானது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த வசனத்துல பாருங்க, சேத்துக்கு பிறகு 700 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார் ஆதாம். அதுக்கு பின்பதாகவும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றிருக்கிறார். அந்த குமாரர்களுடைய பெயர் என்ன, குமாரத்திகளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஏன்னா பைபிள் அதை குறிப்பிடல. அதனால பைபிள்ல குறிப்பிடாததுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து முழுவதுமாக படித்து புரிந்து கொண்டால் இந்த ஒரு முறையில்தான் காயினுடைய மனைவி வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது காயின் தன்னுடைய சகோதரியை திருமணம் பண்ணி இருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரிய வரும்.